everyone. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நவராத்திரி ஸ்பெஷல் பேங்கிள்ஸ் அண்ட் இயரிங்ஸ். அதன நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் இந்த ஒரே பேங்கிளில் 9 கலர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேங்கிள்ஸ் அண்ட் இயரிங்ஸில் மொத்தம் நான் 9 கலர்ஸ் வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். நவராத்திரினாலே ஒரு நாள் ஒரு கலர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த 9 கலரையும் நான் ஒரே பேங்கிள்லையும் இயரிங்ஸ்லையும் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம இந்த பேங்கிள்ஸ் அண்ட் இயரிங்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு விஷுரோஷ். இந்த நவராத்திரி ஸ்பெஷல் பேங்கிள் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கடா பேங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த பேங்கிளை வந்துட்டு 9 பார்ட்டாக நான் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா 9 கலர்ஸ் நம்ம போடணும் இல்லைங்களா? ஸோ 9 பார்ட்டாக நான் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது இதில் ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில்க் த்ரெட்ஸ்லாம் நான் எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை நம்ம எப்படி ரோல் பண்ணணுன்னா, நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு பேட் எடுத்திருக்கேன். இந்த பேடில் வந்து டோட்டலாக நான் வந்து 12 டைம் ரோல் பண்ணுறேன். இந்த மாதிரி 12 டைம் சுற்றுனதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கார்னரில் வந்து நான் ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபெவி பாண்டே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி பட்டா கூட எதுவும் ஆகாது. ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி பட்டா போயிடும். ஸோ நீங்கள் ஃபெவி பாண்டே யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கம் க்ளூ அப்ளை பண்ணி நான் த்ரெட்டு ரோல் பண்ணுறேன். இதே மாதிரி பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உள் பக்கமே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். வெளிப்பக்கம் மட்டும் எந்த விதமான க்ளூவும் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. உள் சைடு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுங்க. இப்போ ஒரு கலர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர். ஆரஞ்சுக்கு அப்புறம் ஒயிட் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர். சேம் அதே மாதிரி உள் பக்கம் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 by 1 நம்ம எல்லா கலர்ஸும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த கலரை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஒரு வழியாக நமக்கு பேங்கிள் வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மேலே எப்படி டெக்கரேட் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ பேங்கிளை. இப்போ இந்த பேங்கிள் மேலே எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜும்கா கேப்பு நமக்கு கிடைக்கும். பிளாக் மெட்டல், ஒயிட் மெட்டல் அப்படி நிறைய கிடைக்கிது. அந்த மாதிரி இந்த மாதிரி கேப் எடுத்துக்கிட்டு ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணலாம். ஃபெவி பாண்டில் நம்ம ஸ்டிக் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நல்லா ஒரு ஸ்டிக்காகி தான் இருக்கும், விழாது கீழே. இந்த மாதிரி அழகாக நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஒரு கலர் மேலேயும். பாருங்கள், நம்ம இப்போ இதை ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே அந்த குட்டி குட்டி ஸ்டோன் எப்படி ஸ்டிக் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸும் கிடைக்கிது மார்க்கெட்டில். நம்ம வந்துட்டு மேலே இந்த அந்த கேப் மேலே குட்டி குட்டி ஹோல் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணலாம்.
பாருங்கள் ஃபினிஷ் பண்ண பேங்கிள். இப்போ நமக்கு பேங்கிள் ரெடி. நெக்ஸ்ட் வந்து இயரிங்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் 9 கலர்ஸ் இயரிங். நம்ம 2 ஜும்கா ஒரே சைஸ் ஜும்கா எடுத்துக்கலாம். அதை வந்து சேம் அதே மாதிரி 9 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரு பார்ட்லேயும் ஒரு கலர் நம்ம ஃபில் பண்ண முடியும். இப்போ நம்ம 9ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் ஒரு கலர் த்ரெட்டும் எப்படி ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் சில்க் த்ரெட்டு நான் எடுத்துன்னு இருக்கேன். அதை வந்துட்டு நான் இப்போது 6 டைம் நான் வந்து ரோல் பண்ணுறேன். ஜும்காக்கு வந்து 6 டைம் போதும். 6 டைம் நான் ரோல் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஊசியில் கோத்தாச்சு. இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நம்ம த்ரெட்டு ரோல் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக சேம் நம்ம டிவைட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பார்ட் மேலே வச்சு த்ரெட் ரோல் பண்ணணும். பாருங்க, நம்ம இப்போ ஒரு கலர் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வரும். இப்போ ஆரஞ்சுக்கு அப்புறம் ஒயிட் இல்லைங்களா, நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் கலர். ஒயிட் கலரும் சேம் இதே மாதிரி தான் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் கலரும் முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம 9 கலர்ஸும் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நம்ம 9 கலர்ஸும் ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஜும்கா மற்ற டெக்கரேஷனில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜும்கா கேப் கிடைக்கும். ஐபின் ஜும்கா கேப்புக்குள்ளே அந்த ஐப்பினை விட்டு பேக் சைடு நம்ம விட்டுட்டோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஜும்கா கேப் இருக்குது, அதை போட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு பீடு போட்டு இப்போ நம்ம இந்த கம்பியை நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து அதை பெண்ட் பண்ணி ஜம்ப் ரிங்க்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஜம்ப் ரிங், இந்த ஜம்ப் ரிங்க்கை அதில் மாட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி இப்போ நமக்கு ஜும்கா ரெடி. நெக்ஸ்ட் இது ஜும்கா இன்னும் எப்படிலாம் டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டட்டு, இந்த மாதிரி ஸ்டட்டு இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ இது மேலே வந்துட்டு நம்ம ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஜும்கா கேப்பே தான் நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸ்டட்டு நல்லா அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஜும்கா கேப் தான் நான் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி ஜும்கா கேப்பே கிடைக்குது, குட்டி குட்டியாக கிடைக்கும். அதை வந்துட்டு ஒரு கலர்ஸ்லேயுமே நான் வைக்கிறேன். 9 கலர்ஸ்லேயுமே இந்த ஜும்கா கேப் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஜும்கா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டட்டு எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஜம்ப் ரிங் இருக்கு இல்லைங்களா, அதை லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டட்டை அது கூடவே கீழே இப்படி மாட்டி விட்டுட்டோம்னா நமக்கு இப்போ ஒரு ஜும்கா ரெடி. பாருங்க, நமக்கு இயரிங்ஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.